T20 உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடியுடன் இந்திய அணி வீரர்கள் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் அந்த வாகனத்தில் செல்லும் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பிரதமரை சந்தித்த பிறகு இந்திய கிரிக்கெட் அணி இன்று மாலை மும்பை செல்ல இருக்கிறார்கள். உலக கோப்பையுடன் இன்று மாலை மும்பை வான்கடே மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் அணி பேரணியாக செல்ல இருக்கிறது. உலக கோப்பையுடன் மெரைன் டிரைவிலிருந்து மும்பை வான்கடே மைதானத்திற்கு திறந்த வேனில் அவர்கள் பேரணியாக செல்ல இருக்கிறார்கள். வான்கடே ஸ்டேடியத்தில் மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய அணிக்கு BCCI சார்பில் 125 கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்திய கிரிக்கெட் அணியானது பிரதமர் மோடியை சந்தித்து T20 உலக கோப்பையை கைப்பற்றியதற்காக வாழ்த்து பெற இருக்கிறார்கள். 17 ஆண்டுகள் கழித்து இந்தியாவுக்கு T20 உலக கோப்பையானது வசமாகி இருக்கிறது. அதனை நாடே கொண்டாடி வருகிற அந்த சூழலில் பிரதமர் மோடியும் அதற்கு வாழ்த்து தெரிவித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு இட்டிருந்தார். இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் நேரடியாக பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார்கள். கடந்த 29ஆம் தேதி பார்படாஸில் நடைபெற்ற T20 உலக கோப்பையை இந்திய அணி தன்வசப்படுத்தியது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், மேலதிக விவரங்கள். T20 உலகக்கோப்பையை இரண்டாவது முறையாக வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற அவரது வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைமையிலான கிரிக்கெட் வீரர்கள் அவர்களிடம் வாழ்த்துகிறார்கள். மற்றும் நாடுகள் இணைந்து நடத்திய உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் இந்திய அணி அணியுடன் போகிறது. அந்த போட்டியில் இந்திய அணி 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியதன் மூலம் இரண்டாவது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்றது இந்திய கிரிக்கெட் அணி. இரண்டாவது முறையாக கோப்பையை வென்ற அணிக்கு உலகம் முழுவதும் பாராட்டுக்கள் என்பது குவிந்த வண்ணம் இருந்த போதிலும் வென்ற உலக கோப்பையுடன் தாய்நாடு திரும்பி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இதற்காக அவர்கள் தங்கியிருந்த பார்படாஸில் புயல் மற்றும் கனமழை காரணம்தான் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. இதனால் விமானங்கள் கடந்த 3 நாட்கள் அந்த நாட்டிலேயே இந்திய அணி வீரர்கள் தங்கியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தற்போது மழையினுடைய தாக்கம் என்பது குறைந்த காரணத்தால் நேற்றைய தினம் வெஸ்ட் இண்டீஸிலிருந்து தனி விமானம் மூலம் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் புறப்பட்டார்கள். வெற்றி கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய அணி வீரர்கள் வந்த விமானம் என்பது இன்று காலை சரியாக 6:20 மணிக்கு டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தது. டெல்லி விமான நிலையத்தில் கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு ரசிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தலைநகர் டெல்லியில் தனியார் விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு அந்த ஹோட்டலில் உள்ள செஃப்களால் தயாரிக்கப்பட்ட கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த ஹோட்டல் ஊழியர்களுடன் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் அந்த கேக்கை வெட்டி கொண்டாடியதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. சரியாக 10:30 மணிக்கு அந்த ஹோட்டலில் இருந்து பஸ் மூலமாக புறப்பட்ட இந்திய அணி வீரர்கள் சற்று முன்பு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லம் அமைந்திருக்கின்ற நம்பர் 7 லோக் கல்யாண் மார்க் வந்தடைந்தார்கள். தற்போது பிரதமருடனான இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான அனைத்து இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களும் பிரதமரை சந்தித்த போது பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் இந்த T20 உலக கோப்பையை இரண்டாவது முறையாக வென்றெடுத்து இந்தியா திரும்பியதற்கு போக்குவரத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களும் பிரதமருடன் போட்டோ எடுத்து கொண்டிருப்பதாக பிரதமர் அலுவலக செய்தி என்பது தெரிவிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.